ஹாய் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, எஜுகேஷனல் டாய்ஸ் வந்து விக்கலாமா? அதாவது எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட சின்ன குழந்தைங்களுக்கு உள்ள பொருட்கள் வந்து அமேசான்ல விக்கலாமா? அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ பொதுவா வந்து எஜுகேஷனல் டாய்ஸ் அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து பொம்மை அந்த மாரி தான் நம்ம நெனச்சிருப்போம். ஆனா வந்து இதில வந்து சில பொருட்கள் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது வந்து ரொம்ப ஈஸியா வீட்ல செய்யக்கூடியது. அத செஞ்சு நம்ம வந்து ஆன்லைன்ல விக்கலாம். அந்த மாரி பொருட்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் வந்து ஏதாவது ஒரு சின்னதா ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. அதாவது கூடை பின்றது, வீட்ல வந்து மஃப்ளர் பின்றது, அப்புறம் ஏதாவது ஒரு சும்மா ஏதாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நோட்ல டிராயிங் பண்ணி குடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. இல்லன்னா கடையில போய் ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்து அத நோட் புக்ல ஒட்டி குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணுவாங்க. அதையே வந்து அவங்க சேல்ஸ் பண்ற மாரி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது தான் நான் இப்ப காட்டப் போறேன். ஸோ இதில நான் காட்டக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு அட்டைய கட் பண்ணி, அது மேல ஸ்டிக்கர் ஒட்டி சேல்ஸ் பண்ற சில பேர பத்தி தான் நான் காமிக்க போறேன். ஸோ இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரொம்ப ஈஸியான ஒரு வேல. நீங்க வந்து இத வந்து எஜுகேஷனல் டாய்ஸ் வந்து விக்கிதா? அதாவது எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட புக்கு, ஸ்டிக்கர்ஸு அதிகமா விக்கிது. ஸோ அத வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணா உங்களுக்கு சேல்ஸ் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். எஜுகேஷனல் டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஜுகேஷனல் டாய்ஸ் ஃபார் 3 இயர் ஓல்டு. ஸோ ஒரு சாம்பிளுக்கு தான் இத நான் குடுத்துருக்கேன். ஃபார் நம்ம 1 இயர், 2 இயர் எதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 2.5 இயர் ஓல்டுக்கு வந்து எசென்டியல் பாக்ஸ் மை பிக் பாக்ஸ் ஆஃப் கேம் ஃபார் கிட்ஸ் 2.5 இயர்ஸ் ஓல்டு டாய்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7205 ஸ்டார் ரேட்டிங் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெறையா வந்து நம்ம கையிலே செய்யக்கூடிய பொருள்களுக்கும் நெறையா வரவேற்பு இருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். இத ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதில எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது 2 கட் பண்ண அட்டையில வந்து ஒரே ஒரு பொம்மை வர்ற மாரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த டைகர் பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து ஃபர்ஸ்ட்டு பாதி வந்து உங்களுக்கு ஒரு அட்டையிலயும், 2வது பாதி வந்து ஒரு அட்டையிலயும் குடுத்துருக்காங்க. ஸோ இத வந்து நம்ம லைவா பார்க்கலாம். அதாவது கஸ்டமர் ஏதாவது ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அத பார்க்கலாம். ஸோ இதில ஃபோட்டோஸ் இருக்கு. அத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில பாருங்க அட்டை மாரி தான் குடுத்துருக்காங்க. இந்த பிக்சர்லாம் வந்து அட்வான்ஸா இருக்கு. ஸோ இத விட உங்களுக்கு ஈஸியான ஒரு ஒரு லிஸ்டிங் காமிக்கிறேன் உங்களுக்கு நான். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ராங்க் ஷேடோ மேட்ச் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கேரக்டர் 2 அ பீசஸ் பசில் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாத்த வந்து கருப்பு கலர்லயும், அப்புறம் கலர் பண்ணியும் குடுத்துருக்காங்க. அத வந்து பசில் பண்ணி ஒட்டுற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ரேட் வந்து ரூ. 260 குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து 388 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. 4.4 வாங்கியிருக்காங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியும் கம்மியா தான் வரும். ஏன்னா, அவங்கள கையிலேயே தான் செஞ்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இது வந்து ரூ. 260க்கு விக்கிறதுனால இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அப்புறம் வந்து ஃபில்ஃபில்டு அதாவது அமேசான் FBAல தான் இத வச்சிருக்காங்க. ஸோ கீழ வரலாம். ஸோ ஏ பிளஸ் கன்டென்ட் குடுத்துருக்காங்க. எப்படி வந்து ஷேடோ மேட்ச் வந்து பண்றது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராசஸு. அப்புறம் வந்து நமக்கு நம்ம செய்யறதுக்கும் ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இது. ஸோ கீழ வாங்க. இது பாருங்க. கீழ வந்து கமாண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, டூ மச் காஸ்ட் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஏன் வந்து இதில டூ மச் காஸ்ட் அப்படின்னு போட்டுருக்காங்க அப்படின்னா, இது வந்து நம்ம பார்த்தாலே தெரியும். இது வந்து நம்ம வீட்ல செஞ்ச அட்டை மாரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு ரூ. 260 அப்படிங்கிறது டூ மச் காஸ்ட் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது வந்து கொரியர் சார்ஜு, அப்புறம் FEA சார்ஜு இதெல்லாம் போக தான் அவங்க அந்த பிரைஸ் வச்சிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கொரியர் சார்ஜு, FA சார்ஜுமே அவங்களுக்கு ₹150 வந்துரும். அதுபோக அவங்க பொருள்ல எவ்வளவு இது வச்சிருக்காங்க, அப்புறம் அவங்க எவ்வளோ லாபம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. அதனால வந்து டூ மச் காஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா, அதிகபட்ச நபர்கள் வாங்கிட்டு 4.4 ஸ்டார் ரேட்டிங் குடுத்துருக்காங்க இதுக்கு. ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து திங்ஸ் தட் கோ டுகெதர்ன்னு போட்டிருக்காங்க. கிரியேட்டிவ் திங்ஸ் தட் கோ டுகெதர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, அதே தான் சேம் தான் பசில் மாரி, ஒட்டுற மாரி. உங்களுக்கு வந்து இதுவும் பேப்பர்ல தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதா? அதாவது அட்டைய எடுத்து அதில ஸ்டிக் பண்ணி ஒரு பசில் மாரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரூ. 237 தான். ஆனா இது வந்து ரொம்ப அதிக சேல்ஸ் போயிருக்கு. அதாவது 2329 ஸ்டார் ரேட்டிங் 4.4 ஸ்டார் ரேட்டிங் குடுத்துருக்காங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸோ ஏ பிளஸ் கன்டென்ட்ல குடுத்துருக்காங்க. இத இப்படி ஒட்டணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த பிக்சர பாருங்க உங்களுக்கே தெரியும்.
எவ்வளோ ஈஸியா மேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம இத வந்து ஸ்டிக் பண்ணி ஒரு அட்டை எடுத்து, அத வந்து கட் பண்ணி அது மேல ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, கமாண்ட் குடுத்துருக்காங்க. நாட் நாட் டூ திக் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. "த இமேஜ் அண்ட் கலர் குவாலிட்டி இஸ் குட் பட் நாட் சஜஸ்டட் ஃபார் அண்டர் 3 இயர் அஸ் த கார்ட் ஆர் நாட் டூ திக். பட் இட்ஸ் கிரேட் டூ டீச் வித் திங்ஸ் கோ டுகெதர்" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, திக்கா இல்ல. லைட்டா தான் இருக்கு. அதாவது வீட்ல எப்படி செஞ்சா எப்படி இருக்கும், அதே மாரி தான் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஈஸியா செய்யக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ இத செஞ்சு வந்து நல்ல ஸ்டார் ரேட்டிங் வச்சிருக்காங்க. இது வந்து 2000க்கு மேல ஸ்டார் ரேட்டிங் போயிருக்கு. நல்ல ப்ராடக்ட்டு. ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குருகன் பிரீமியம் ஆல் இன் ஒன் ஃபிளாஷ் கார்ட் புக் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சர்லயே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். இதில வந்து 81 ஸ்டார் ரேட்டிங், 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த கார்ட பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இது வந்து அ நம்ம கட் பண்ண அட்டை மாரி தான் இருக்கு. ஸோ அதில ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர், போமோகிரானேட் குடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோட குவாலிட்டி என்னன்னு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கோகோ மோக்கோ கிட்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. இதில வந்து இந்த நோட் புக்ல வந்து பஸ்ஸில வந்து ஒட்டுற மாரி ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வந்து அதில வந்து ஒரு ஹோல் மாரி குடுத்துருக்காங்க. அதில வந்து இவங்க குடுக்குற அந்த பீஸ வந்து மேட்ச் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3.6 ரேட்டிங் தான் குடுத்துருக்காங்க. அதாவது நல்லா இல்ல அப்படிங்கிற மாரி தான் குடுத்துருக்காங்க. 155 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ரூ. 589 போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கு வந்து டூ காஸ்ட்டா அதாவது காஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால அந்த ரேட் போட்டிருக்காங்க. ஸோ கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸோ இந்த கஸ்டமர் வந்து ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் டூ பை திஸ் ஆர் பெட்டர் இன் த மார்க்கெட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சின்னதா வந்து பீஸ கட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அனிமல்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த நோட்டு புக்ல ஒட்டுற மாரி குடுத்துருக்காங்க. அ குவா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ குவாலிட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். அந்த கையில வச்சிருக்கிறது வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. வீட்லயே நம்ம கட் பண்ணி அதில வந்து ஒரு அட்டை எடுத்து ரவுண்டா கட் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாரி தான் குடுத்துருக்காங்க. குவாலிட்டி நாட் குட்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். அந்த வந்து கட் பண்ணி ஒட்டியிருக்காங்க. அதாவது ரூ. 10க்கு நீங்க ஸ்டிக்கர் வாங்குனீங்க அப்படின்னா, அதில நெறைய ஸ்டிக்கர்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். அத கட் பண்ணி இந்த நோட்ல கொட்டுற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டுக்கான காஸ்ட்டு தான் அவங்க அதிகமா இது பண்ணியிருக்காங்க. அதாவது தனித்தனியா இத வந்து கட் பண்ணி குடுத்துருந்தாங்க அப்படின்னா, காஸ்ட் அதிகமா இருக்காது. இந்த நோட்டுக்கான காஸ்ட் இருக்கிறதுனால தான் இதுக்கு ரூ. 500க்கு மேல போட்டிருக்காங்க. கஸ்டமர்லாம் வந்து வேஸ்ட் ப்ராடக்ட் அந்த மாரி கழுவி கழுவி ஊத்தியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த நோட்டுக்கு முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. அதாவது அந்த நோட் புக்ல வந்து இத ஒட்டுற மாரி குடுத்துருக்காங்க. தனியா எடுத்து குடுத்துருந்தாங்கன்னா, காஸ்ட்டும் கம்மியா இருக்கும். ஸோ அதே டைம்ல சேல்ஸும் அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவ் மேட்ச் என் லேன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்டையில வந்து ஸ்டிக் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு அட்டைய கட் பண்ணி அதில ஸ்டிக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதில வந்து 4.5 ஸ்டார் ரேட்டிங் குடுத்துருக்காங்க. 3472 பேரு வந்து வாங்கியிருக்காங்க. 3472 பேர் வந்து ஸ்டார் ரேட்டிங் குடுத்துருக்காங்க. ரூ. 212 நான் வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி அந்த நோட்ல வந்து ஸ்டிக் பண்ற மாரி இருக்கு அப்படின்னா, அது காஸ்ட் அதிகமாவுது. இதுவே நீங்க தனித்தனியா கையில குடுத்துட்டீங்க அப்படின்னா, ரூ. 212க்கு நம்ம காஸ்ட் பண்ணிறலாம். நம்ம ப்ராஃபிட்டும் இதில வச்சிரலாம். ஸோ இத அதாவது அமேசான் ஃபுல்ஃபில்மென்ட் சென்டர்லயும் வைக்கலாம். ஏன்னா இதுக்கான காஸ்ட் ஒரு ரூ. 30 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். ரூ. 20 ரூ. 30 இருக்கும். ஸோ கீழ நம்ம ஸ்க்ரோல் பண்ணலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். அந்த அட்டையில ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ அந்த அட்டைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கட் பண்ண அட்டையில வந்து அந்த அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. ஸோ இதில வந்து ஒருத்தர் வீடியோ போட்டு ஃபன் ஃபார் கிட்ஸ், நைஸ் குவாலிட்டி, வேல்யூ ஃபார் மனி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு இது. ஸோ இந்த மாரி வந்து நமக்கு செப்பரேட்டா நம்ம கட் பண்ணி குடுக்கும்போது, நம்மளுக்கு காஸ்ட்டும் கம்மியா இருக்கும். அதே நேரத்தில வந்து ப்ராஃபிட்டும் அதிகமா கிடைக்கும். ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கோகோ மோக்கோ கிட்ஸ் பேட்டர்ன் பிளாக் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, 9 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. 4.3 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. ரூ. 369. இதில என்னன்னா, பேப்பர்ஸ வந்து கட் பண்ணி வச்சு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேப்பர்ஸ் வந்து ஒரு டப்பால போட்டு குடுத்துட்டாங்க. இந்த டப்பால இருந்து நம்ம எடுத்து என்ன வேணா செஞ்சுக்கலாம். அதாவது வீடு செய்யலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டப்பால வந்து பேப்பர்ஸ போட்டு குடுத்துட்டாங்க. இதில வந்து வீடு செய்யலாம். என்ன வேணா செய்யலாம். அந்த மாரி குடுத்துருக்காங்க.
ஸோ கீழே வந்து கஸ்டமர் ரிவ்யூ எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கஸ்டமர் ரிவ்யூ ஒன்று இருக்குது. ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. குட் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபோட்டோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதாவது கட் பண்ண பீஸை டப்பாலேருந்து எடுத்து வெளியே போட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் எப்படினாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்க அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து நைஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து இந்த மாதிரி கையில் செய்யக்கூடிய பொருட்களை நம்ம ஆன்லைனில் விற்கலாம். ஸோ அது வந்து உங்கள் டிசைன் அந்த அட்டையை கட் பண்ணி அதில் ஸ்டிக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி பேப்பர்ஸை வச்சு நம்ம ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறதா இருக்கட்டும். பேப்பர்ஸை வச்சே பண்ணுறாங்க எல்லாமே. அட்டை, பேப்பர்ஸை வச்சே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நல்ல சேல்ஸும் இருக்குது. 2000 அதாவது 7205 பேர் வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 4.2 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த செஞ்சு அதை வந்து சேல்ஸ் பண்ணாலே போதுமானது. மேக்ஸிமம் வந்து இதுக்கு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு 3, 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினாலே அடுத்தடுத்து சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா குழந்தைங்களுக்கு நிறைய வாங்கி கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸ் ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து டிமாண்ட் அதிகமாக க்ரியேட் ஆகுது. ஸோ அப்போ வந்து இது நல்லா சேல்ஸ் ஆகும். ஸோ இதை வந்து வீட்டில் இருக்க பெண்கள் வந்து இதை ட்ரை பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சேல்ஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.